தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் பிப்ரவரி 2019. ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, கடந்த 4 நாட்களாக வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் பங்கு கொண்டு உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எனது பதிலுரையில் ஒரு சில கருத்துக்களை அவையின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். நாட்டில் நிலவி வரும் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக பல்வேறு நேரங்களில் அரசின் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்துள்ளன என்பதை நான் நினைவு கூர்கிறேன். இந்த பிரச்சினை பற்றி யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை என்று நாம் நினைப்பதற்கு இடமில்லை என்றே நான் கருதுகிறேன். பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் இப்பிரச்சினை விவாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இதே அவையில் பலமுறை விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உரையாற்றிய உறுப்பினர்களில் ஒரு சிலராவது பிரச்சினைகளுக்கான தீர்வை தெரிவித்து இருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்று இருப்பேன். வேலையில்லா பிரச்சினையை நாம் 2 வழிகளில் அணுக வேண்டியுள்ளது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். முதல் முயற்சியாக ஒட்டுமொத்தமாக நமது நாட்டில் நிலவும் நிலைமைகளை கருத்தில் கொள்வது என்பது ஒன்று. மற்றொன்று இம்மாநிலத்திற்கென சிறப்பாக உள்ள வாய்ப்பு வசதிகளை பற்றி ஆராய்வது. அதேபோல வேலையில்லா பிரச்சினை என்பது கல்வியறிவு இல்லாதவர்கள் மத்தியில் மட்டும் நிலவுவதாக நாம் நினைத்துவிடக் கூடாது. கற்றவர்கள் மத்தியிலும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இருந்து வருகிறது. ஆகவே கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய கல்வியை நாம் வழங்குவதோடு கல்வி கற்பிக்கும் முறையையும் உடனே மாற்றியமைக்க வேண்டும் என்பது தற்போது இன்றியமையாததாக ஆகிவிட்டது. கற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றதும் அது தொடர்பாக அரசு பணி அல்லது தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு மட்டுமே வேண்டும் என இருந்திடாமல் பெற்ற கல்வி மற்றும் பயிற்சியை கொண்டு எந்த அளவுக்கு தனக்கு வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக வங்கிகளின் அலுவலர்களோடும் உற்பத்தி துறையை சார்ந்தவர்களோடும் அரசு கலந்து பேசி பல்வேறு திறன் வளர்ச்சி மையங்களை உருவாக்கி உயர் பயிற்சியும் வங்கி கடனும் பெற வழிவகை செய்துள்ளது என்பதை நான் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். கல்வி அறிவு பெறாதவர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் உடல் உழைப்பை மட்டும் நம்பியே வேலைவாய்ப்பு பெற முடிகிறது. ஆகவே அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை உருவாக்கி அதனோடு சேர்த்து தச்சு வேலை, மின் உபகரணங்கள் பழுது பார்த்தல், கனரக வாகனம் ஓட்டுதல், உணவு தயாரிப்பு போன்ற தொழில்முறை பயிற்சிகளை அரசு ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை அதிகரித்துள்ளது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் மற்றொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலை நாடுகளில் உள்ளது போல் தொழில் புரட்சி ஏற்படுத்தி நாம் ஆலைகளில் உற்பத்தியை பெருக்கினாலும் கூட இந்தியா போன்ற நாடுகளில் அதிக மக்கள் தொகை இருப்பதால், அதிலும் குறிப்பாக பெரும்பான்மை மக்கள் அதிக கல்வியறிவு இல்லாதவர்களாக மரபு சாராத தொழில்களில் ஈடுபட்டு வருவதால் தேவையான அளவுக்கு மட்டுமே நாம் இயந்திரமாக்கலை இங்கு அனுமதிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நம் நாட்டில் 50 பேர் செய்யும் வேலையை ஒரே நாளில் முடிக்கும் இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினால் தொழில் மற்றும் வர்த்தகம் வளர்கிறது என்ற பெருமை கிடைத்தாலும் சமுதாயத்தின் ஒரு பெரும் பகுதி வேலை இழந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய துர்பாக்கியமான நிலைமை ஏற்படும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக நான் குறிப்பாக ஒரு துறையை குறிப்பிட விரும்புகிறேன். நமது மாநிலத்தை பொறுத்தவரை இங்கே பருத்தி உற்பத்தி அதிகமாக நடைபெறாவிட்டாலும் வெளி மாநிலங்களிலிருந்து பருத்தி கொண்டு வரப்பட்டு இங்கு நூற்பாலைகள் மற்றும் தறிகள் மூலம் துணிகளாக மாற்றப்படுகின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு குடிசை தொழில் போல நடந்து வருகிறது. இதில் நாம் பெருமளவிற்கு விசைத்தறிகளை புகுத்தினால் சாதாரண ஏழை எளிய நெசவாளர்கள் வேலையிழந்து வறுமையில் வாடக்கூடிய நிலை ஏற்படும் என்பதாலேயே கைத்தறி துணிகளுக்கு மானியமும் விசைத்தறி விரிவாக்கத்திற்கு கட்டுப்பாடுகளையும் அரசு விதித்துள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக பெருநகரங்களில் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் முன்பும் போக்குவரத்து நிறுத்தங்களிலும் பிச்சை எடுப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இதற்கு அரசு எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டார்கள். சமுதாயத்தில் ஆதரவின்றி தவிப்பவர்களுக்கு ஆங்காங்கு பாதுகாப்பான தங்குமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறி வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி பதிலுரையை நிறைவு செய்கிறேன்.